This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the online shopping app. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்த பைமோட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு பைமோட்டுன்ற ஒரு நிறுவனத்துலேருந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பைமோட்டுன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அமேசான் பார்த்துருப்போம், ஃப்ளிப்கார்ட் பார்த்துருப்போம். இதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம எவ்வளவோ பார்த்துருப்போம். இந்த மாதிரியான ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி தான் பைமோட்டுன்ற ஆன்லைன் ஷாப்பிங்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எண்ணெயாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், நம்ம சமையலுக்கு தேவையான எல்லா வகையிலையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மித்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுடைய பைமோட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்ப நாளுக்காக அங்கே 20 ரூபா அப்படின்னு சொன்னால் இங்கே 10 ரூபாய்க்கு தர மாட்டாங்க. அங்கே 20 ரூபா அப்படின்னா இங்கே 18 ரூபா 19 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வேணா நம்மளோட பைமோட்டை நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். நம்ம பைமோட்டில் உள்ள ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராகவும் நல்ல தரமான குவாலிட்டியிலேயே கொடுத்துட்டு வராங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கே உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. இங்கே எந்த ஒரு அச்சலும் இல்லாமல் நீங்கள் கரெக்டான அட்ரஸ் உங்களுக்கு கொடுக்கும்பொழுது உங்களுக்கு உங்கள் வீட்டுகளுக்கே டோர் டெலிவரி ஆயிரும். ஒரு முறை நீங்கள் பைமோட்டை பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம சேனலில் உள்ள வீடியோ போய் பார்க்கலாம். நமக்கு வாய்ப்பு கொடுத்த பைமோட்டுக்கு ரொம்ப நன்றி. வாங்க நம்ம வீடியோக்குள்ள. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு டெஸ்ட் லேம்ப் ரொம்ப சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், நான் டெஸ்ட் லேம்பை வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோவில் டெஸ்ட் பண்ணி காட்டுறதை வச்சு அடுத்த தடவை நான் ஒரு வீடியோ டெஸ்ட் லேம்புக்காக மேக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெஸ்ட் லேம்ப் செய்கிறதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப எமர்ஜென்சியாக ஒரு சைட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா, எமர்ஜென்சியாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டெஸ்ட் லேம்ப் கட்டாயமான தேவை அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வாங்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா 3 விஷயம் தான். ஒரு மீட்டர் வயர் வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பென்டன் ஹோல்டரு, ஒரு 60 வாட்ஸ் பல்பு, மஞ்சள் கலரில் எரியுற 60 வாட்ஸ் பல்பில் 100 வாட்ஸ் பல்பாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோக்காக மேக் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கணுன்றக்காக எடுத்தது. இது தேவையில்லை. நல்ல டெக்னீஷியனாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. நான் அந்த வீடியோக்காக உங்களுக்கு காட்டணுமேன்றக்காக பெர்ஃபெக்டாக பண்ணணுன்றக்காக ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ நான் வீடியோவை நான் உங்களுக்கு மேக் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பென்டன் ஹோல்டரில் நான் பார்த்தீங்கன்னா வயர் எடுத்துட்டேன். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஆல்ரெடி எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வயர் பார்த்தீங்கன்னா குட்டையாக விட்டுருக்கேன், இன்னொரு வயர் பார்த்தீங்கன்னா நீளமாக விட்டுருக்கேன். அந்த நீளமாக விட்டுருக்க வயரை, குட்டையாக இருக்க வயரையும் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கட்டரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. வயரை ஸ்லீவ் எடுத்துருங்க, இதுலேயும் ஸ்லீவ் எடுத்துருங்க. இப்போ ரெண்டையும் நல்லா முறுக்கி விட்டுட்டு 3 பின் டாப் எடுத்துக்கிட்டு 3 பின் டாப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3 பின் டாப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கொடுத்துருக்க அந்த 2 இதில் ஒரு பாயிண்ட்டை இதில் எடுத்துக்கோங்க. இன்னொரு பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருங்க. பின் லைன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப சிம்பிளாக கொடுக்கணுன்றதுக்காக தான் அதை பண்ணியிருக்கேன். டெஸ்ட் லேம்பை பல வழியில் மேக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணுறது இப்படி தான். முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 60 வாட்ஸ் பல்பை பார்த்தீங்கன்னா பென்டன் ஹோல்டரில் மாட்டிக்கிட்டேன். டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சுருக்கேன், அதில் மாட்டிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா லைட்டானது எரியுது. இது எப்படி டெஸ்ட் லேம்ப் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஏன் ஒரு வயர் நெட்டையாகவும் ஒரு வயர் குட்டையாக கொடுத்துருக்கேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இங்கே ஒரு டேப் அடிச்சுக்குவோம். இதையும் இந்த வயரெல்லாம் ஒன்றா வச்சு டேப் அடிச்சிடுவோம். டேப் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த இது பார்த்திங்கன்னா நீட்டாக பக்காவாக தெரியும். நம்ம சேனலில் உள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற ஈஸியான வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம அடிக்கடி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் அந்த பெல் ஐக்கான ஆள் சொல்லி கொடுக்கும்போது நான் போடுற வீடியோ ஆனது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. இப்போ இந்த 2 வயரோட முனையோட எண்டை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெட்டிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு 2 பக்கம் உள்ள சிலிவை நீங்கள் எடுத்துருங்க. அவ்வளோதான். நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. இப்போ
இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பெண்டன் ஹோல்டரில் வயர் கொடுத்துட்டு இந்த 3 பின் டாப்பில் வயர் கொடுத்துட்டு ப்ளக்கில் மாட்டி நம்ம டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது டேரெக்டாக மெயின்லேருந்து வந்த லைனில் உங்களுக்கு ஓடிச்சு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா இது அப்படியே சீரியஸ் லைனாக மாறிடும், அவ்வளோதான். ஏன் ஒரு வயர் நெட்டையாகவும் ஒரு வயரும் குட்டையாகவும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நெட்டையாக இருக்க வயரை பார்த்தீங்கன்னா இடையில வெட்டிட்டும் போது அது சீரியஸாக மாறிடும். அப்படி சீரியஸாக மாறும்போது டெஸ்ட் லேம்பாக யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் மாட்டிட்டு உங்களுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். லைட்டானது எரியலை. இது ரெண்டையும் டச் பண்ணும்போது லைட் எரியும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரியான டெஸ்ட் லேம்பை நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். டெஸ்ட் லேம்பை பல விதத்தில் நம்ம மேக் பண்ணலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு டெஸ்ட் லேம்ப் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் நான் உங்களுக்கு மேக் பண்ணி காட்டியிருக்கேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்த பைமோட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.